என்னம்மா வந்துட்டியா? ஆ வந்துட்டேம்மா. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்று சொல்லணும். எங்க இருக்க? கிச்சன்ல தாம்மா இருக்கேன். என்னன்னு சொல்லு. இல்லம்மா, காலேஜ்ல இருந்து வரும்போது சூப்பர் படம். அப்படியா? நான் பார்க்கணும். எப்படி இருக்கான்னு பார்த்தல? ஆமா மச்சான், சூப்பர்டா. இப்ப பாரு. ஓய் ஓய், நெல்லுங்கிறல்ல, எங்க போற? நெல்லுடின்னா விடு. என்ன வேணும் உனக்கு இப்போ? அன்னைக்கு கேட்டோம்ல, அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. விடு. வாடா மச்சான், வா, நாளைக்கு பார்த்துக்கலாம். எதுக்கு அழுவுற? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. ஒன்றும் இல்லை, விடு, வா. உனக்கு ஒரு வேலையே இல்ல. எப்ப பாரு இவன் அது சொன்னா இவன் இது சொன்னான்னு வந்து அழுதுட்டு இருக்கிறதே பொழப்பா போச்சு உனக்கு. அவங்கள சொல்லக்கூடாது, ஒன்ன சொல்லணும். சொல்றது எதையாச்சும் கேட்டா தானே. ஷால் போட சொன்னா போடுறது இல்ல, ஆடாதன்னு சொன்னா கேக்குறது இல்ல. ரோட்ல அமைதியா போயிட்டு அமைதியா வரணும். அங்க போய் பல்ல காட்டிட்டு இருந்தா கண்டவனும் அப்படிதான் பேசுவான். நீ ஒழுங்காயிரு மொத, அப்போ எவனும் தொல்லை பண்ண மாட்டான். நீ இப்படி உட்காந்து அழுதுட்டே இரு. எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். மரணம். மரணத்தைக் கண்டு எல்லோருக்கும் பயம். எல்லா பயங்களும் மரணத்தில் முடிகின்றன. ஒவ்வொரு மரணமும் நமக்கு எச்சரிக்கை. நாமே சாகும் அவலத்தில் ஒவ்வொரு சாவிலும் அவதி. அப்போதைய அழுகை நமக்காகவே. இப்பிறவியில் இவ்வாழ்க்கை இக்கணத்தில் முடிகிறது. மறுபிறவி ஒன்று வேண்டும். இந்த அவலத்தினால் சாகாத வரம் ஒன்று வேண்டும். சாகா வரம். இந்த சொசைட்டி ஏன் ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சு பாக்குறோம்? ஏன் அவங்கள மட்டும் ஒரு சர்க்கிள்குள்ள வைக்கிறோம்? தப்பு பையனோட பார்வையிலே இருந்தாலும் ஏன் அந்த பொண்ணுதான் தப்புன்னு சொல்லி வார்த்தையாலே கொண்டுடுறோம்? ஃப்ரெண்ட்ஸ், ஃபீலிங்ஸ், ட்ரீம்ஸ், எய்ம்ஸ்
எல்லாமே ஒரு பொண்ணுக்கும் இருக்கும். இதெல்லாம் அவளோட விருப்பம். அதை பண்றதுக்கே ஏன் ஒரு பொண்ணு இவ்ளோ ஃபேஸ் பண்றா? ஏன் அவளோட சொந்த ஃபேமிலியவே அவ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு? காரணம், பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருங்கன்னு சொல்றீங்க, ஆனா இருக்கிறது இல்ல. அப்படி இருந்திருந்தா எந்த ஒரு பிள்ளையோ பையனோ சொசைட்டி கொடுக்கற பிரச்சனையால சூசைட் வரை யோசிக்க மாட்டாங்க. எல்லா பிரச்சனையோட முடிவும் வீட்டுல தான் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா மட்டுமே நடக்கும். ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சைல்ட். அண்ட் killing ourselves also kills the life of who loves you. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்க்கும் மரணம் ஒரு முடிவாகாது. மாற்றங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன்.